எல்லாத்துக்கும் ஒரே நாள் நீதி. ஒரே நாள் நீதினா சூரிய உதயமாகாம 18 நாள் போக போகுது. நீ 18 நாள்ல நீ படித்த பாடம் ஆன்மீகம் எல்லாமே டோட்டலா முடிய போகுது. விடியாம நீ என்ன செஞ்சிருவ பாரு. விடியலன்னா உன்னை கடல் அப்படியே உன்னை சுருக்கிடும். கடல் சுருக்கிடும். அதுக்குத்தான் அருட்பெரும் ஜோதி கடல் பெரும் கருணை. உனக்கு அந்த சராசரத்தில் ஒரு தனியா கிடக்கிற ஒரு பொருள் கடல் தான். அந்த கடல் தான் உன் கரிமேகத்தை பூரா வாங்குது. உன் உடம்ப கொண்டு எரிச்சிட்டா கரிமேகம் நீர்ல தான் கலக்கு. உனக்கு கன்னியாகுமரிக்கு போனா சூரிய உதயம் பார்ப்ப, சூரிய மறையிறத பார்ப்ப. அப்ப நீ சூரிய உதயமாகும் போது நமஸ்காரம் பண்ற. சூரிய மறையும் போது நமஸ்காரம் பண்ணாதானே மறுநாள் வரும். நீ உதயமாகும் போது பண்ணி 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 அதை மறைக்க வைக்கிற. ஆனா சூரிய உதயமாகும் போது நமஸ்காரம் பண்ணணுமா? சூரிய மறையும் போது நமஸ்காரம் பண்ணணுமா? மறையும் போது நமஸ்காரம் பண்ணாதான் நாளை உனக்கு விடியும். ஆனா நீ எல்லாமே தவறுதான் பண்ணி இருக்கிற. உனக்கு 18 நாள் விடியாம ஆக போகுது. அதுதான். ஆனா இறப்பு பிறப்பு அறியறதான் மனுஷன் வாழ்க்கையிலே. மனிதனுக்கு மதம் பெருசு, ஜாதி பெருசு. இந்த ஜாதிக்கு முன்னகொட்டி தான் ஜோதி. உன் கண்ணு தான் ஜோதி. உன் கண்ணு தான் உயர்ந்தது தாழ்ந்ததெல்லாம் காட்டி தருது. ஆனா கடைசியில் உன் கண்ணை கொண்டு நெருப்புல போடுது. இப்ப சுலபமா எரிமலையை கண்டுபிடிச்சிட்ட. நீ எல்லாம் காக்காவாதான் ஆகி கான்னு கத்தி இந்த பூமியை எல்லாம் கடல் ஆக்க போறிய, நீர் ஆக்க போறிய. புரியுதா? நீ ஆந்திராக்கு நடந்தது, கேரளாக்கு நடந்தது, சென்னைக்கு நடந்தது எல்லாம் நினைக்காத. மொத்த டோட்டலா இந்த மலையெல்லாம் உயரமா இருக்குன்னா அந்த மலை மட்டத்துக்கு தண்ணி வரும். உண்ணாமலை அண்ணாமலை நம்ம, உண்ணாமலை அண்ணாமலை நம்ம, உண்ணாமலை அண்ணாமலை நம்ம. என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிட்டேன். நான் பேசுறது யாருக்கும் புரியாது. ஏன்னு கேட்டேன்னா, சிவனுக்கு 4 மகன்னு சொல்றேன். சிவனுக்கு 4 மகன். பின்னு சிவனுக்கு அப்பன் மகாவிஷ்ணுன்னு சொல்லுது. அப்போ உங்களுக்கே குழப்பம் வரும். அப்போ விநாயகன், முருகன், ஐயப்பன், அகத்தியர். அப்ப இதெல்லாமே நீங்க அறியப்படுற சிவனுக்கு சார்ந்தது. சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து முருகன் தோன்றினான். பார்வதி பிடிச்சு வச்ச சிவலிங்கம். பின்னு தெற்கு திசையை சமநிலை ஆக்கிறதுக்கு அகத்தியரை அனுப்புனது. பின்ன கிருஷ்ணனுக்கும் சிவனுக்கும் பிறந்தது ஐயப்பன். அப்ப இப்படி 4 கதையை நீங்க அறிஞ்சிருப்பீங்க. ஆனா இந்த 4 கதையிலையும் நீங்க விநாயகரை கும்பிடுறிய, முருகனை கும்பிடுறிய, கார்த்திகை மாதம் ஆயிட்டுனா சபரிமலைக்கு போறிய. பின் இந்த சித்தர் வழிபாடுல அகத்தியரோட பக்தர்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த சித்தர்களோட அகத்தியர் பக்தர். பின் 18 படி சபரிமலை ஐயப்பன். பின் விநாயகர் எங்க பார்த்தாலும் விநாயகர். பின்ன 6 படை வீடு முருகன். இந்த 6 படை என்பது 6 முகம். இந்த 6 முகம் தான் விஷயமே. இந்த 6 முகங்கிறது பரம்பொருளோட ஒரு முகம். அந்த பரம்பொருள் தோற்றி வைத்த 5 முகம். அப்ப இது சேர்க்கும் போது 6 முகம். அப்ப பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணுவோட தொப்புல இருந்து பிரம்மா தோன்றாரு. அந்த பிரம்மாவைத்தான் நம்ம படைப்பு கடவுள்னு அறிகிறோம். பின்ன மகாவிஷ்ணு காக்கும் கடவுள். பின்ன அழிக்கும் கடவுள் மகேஸ்வரன். அப்ப இந்த 3 ஒண்ணுதான். இந்த 3 ஒண்ணுன்னு சொல்றதுதான் நம்ம முருகாங்கிறோம். இப்ப முருகான்னு சொன்னா இந்த மூர்த்தி கடவுள்னு அர்த்தம். இப்ப திருப்பதியில மக்கள் சொல்லுவாங்க, திருப்பதியில பழைய காலத்துல முருகன் கோயிலா தான் இருந்தது, இப்பதான் பெருமாள் ஆலயமா ஆயிட்டு அப்படிங்கிறோம். அப்போ திருப்பதி பழைய காலத்துல முருகன் கோயில், இப்ப திருப்பதி வெங்கடாஜலபதினு அறியப்படுறோம். அப்போ இந்த 6 படை வீடு முருகனுக்கு, இந்த 6 மலை. இந்த 6 மலையில நம்ம சிறுவல்லிபுதூர் பக்கம் ஒரு திருவண்ணாமலை இருக்கு, சீனிவாச பெருமாள். அது மலை, அதாவது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம். 2வது மலை பொதிகை மலை, 3வது மலை வெள்ளையங்கிரி மலை, 4வது மலை கொல்லிமலை, 5வது மலை திருப்பதி, 6வது மலை திருவண்ணாமலை. இது 6 மலை, 6 முகம். இந்த 6 முகத்துல நம்ம வழிபாடு பண்றது என்ன? எல்லாமே சிவனை தான். ஆனா திருப்பதியில மட்டும் பெருமாளுங்கிறோம். சதுரகிரிக்கு போயிட்டா சுந்தர மகாலிங்கம், பொதிகை மலைக்கு போயிட்டா ஐயப்பன் இல்ல அகத்தியர், 3வது வெள்ளையங்கிரி மலை அது சிவன், 4வது கொல்லிமலை அரப்போலீஸ்வரர்,
5வது திருப்பதி, அங்க வெங்கடாஜலபதி. 6வது திருவண்ணாமலை, அது சிவனோட ஒரு இடம். இப்படி 6 படைங்கிறது 6 முகம். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சது திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழனி, சுவாமிமலை, அடுத்தப்பல திருத்தணி. அப்ப இந்த 6 படை வீட்டுல சூரசம்ஹாரம் நடக்காத இடம் திருத்தணி தான், தணிகை மலை. அந்த தணிகை மலை தான் திருவண்ணாமலை. இந்த சூரசம்ஹாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனோட உடலை கொண்டு எரிக்கிறதுக்கு பேரு சம்ஹாரம். ஒரு மனிதனோட உடலை எரிக்கிறது சம்ஹாரம். ஆனா இந்த சம்ஹாரத்திலிருந்து காக்க கடவுள் தான் முருகன், தமிழ் கடவுள். அப்ப தமிழ்னு சொன்னா ஒரு மொழி தான் தமிழ் அப்படின்னு தான் தெரியும். தமிழ் என்றால் மதி, தமிழ் என்றால் மதி, அறிவு. காந்தி மதி அப்படின்னா ஹரிசங்கரன், காந்தி மதி, இதோட அர்த்தம். அதுதான் நீங்க ஹரிச்சந்திரங்கிறீங்க. ஒரு அரசனா இருந்து பொய் சொல்லாத காரணத்தினால அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில ஒரு இடுகாட்டுக்கு வந்துட்டாரு. புத்தர் ஒரு பேரரசன், ஆனா ஒரு ஜடலத்தை பார்த்த உடனே ரதத்தை விட்டு இறங்கி போயிட்டாரு, ஞானம் அடைஞ்சிட்டாரு. இப்படி எல்லா கதையும் அரசனை சார்ந்த கதை. இந்த அரசனை சார்ந்த கதையில என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனா வாழும் போது சொந்த பந்தம் எல்லாம் ஒரு நாள் சொல்லுவாங்க இறந்துட்டான்னு. அந்த இறந்துட்டா அப்படிங்கிறது மறுபடியும் முளைக்க வைக்கிறது தான் மனிதன் கத்துக்கிடக்கூடிய விஷயம். ஆனா மனிதனா ஆகணும். ஆனா என் முன்னோர்கள் இறந்துட்டு எனக்கு ஒரு குழந்தையா பிறக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்ப முன்னோர்கள் இறந்து போனாங்கன்னா, தாய் தந்தை அண்ணன் தம்பி இப்படி யாரு இறந்து போனாலும் நம்ம குடும்பத்துல ஒரு பிறக்கணும்னு ஆசைப்படும் போது அது எப்படி பிறப்பாங்க? மனித உடம்ப புதைச்சிட்டாதான் மனிதனா பிறப்பாங்க. ஆனா மனித உடலை எரிச்சு நம்ம கொண்டு அஸ்தியை கொண்டு கரைக்கிறோம். ஒரு பிராமணரை கூப்பிட்டு ஒரு முன்னோர்கள் கொண்டு ஒரு கர்ம பூஜை செய்யறோம். இந்த கர்ம பூஜையில தோஷம் விலகணும், அவங்க மோட்சம் அடையணும் அப்படின்னு சொன்னா ஒரு மண்ணில மறைக்கிறது தான் இந்த ஆன்மீக வழிபாடு. அப்ப இந்த உலகத்துல சிவலிங்க வழிபாடு எல்லாருமே செய்யறாங்க. எனக்கு தெரிஞ்சதுல எங்க ஊரு சிவன் கோயில் பதஞ்சலி வியாக்கரபாதர். அப்ப நான் சிறு குழந்தையா இருக்கும் போது முத்துப்பற்று மட்டும்தான் பூஜை பண்ணுவாரு. அவருக்கு ஒரு வருமானம் ஒரு நாளைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா 6 ரூபாய் 7 ரூபா தான் வருமானம். அப்ப 30 வருஷம் முன்னக்கூட்டி அந்த 6 ரூபாய் 7 ரூபா ஒரு பெரிய காசு தான். ஆனா வழிபாடு பண்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனா சனிக்கிழமை ஆயிட்டுனா நல்ல கூட்டம் வரும், ஒரு 10-20 பேர் தான் வருவாங்க. ஆனா இப்போ அந்த சிவன் கோயில்ல ஏகப்பட்ட ஊர்க்காரங்கள் எல்லாம் அந்த சிவன் அடியாராகி திருவண்ணாமலையில போய் தர்மம் எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. சதுர்வேத மங்கலம், தூத்துக்குடி மாவட்டத்துல செய்துங்கநல்லூர் அந்த சிவன் ஆலயம். அப்போ நான் சின்ன வயசா இருக்கும்போது அந்த கோயில யாருமே இல்லை. ஆனா இப்ப ஊர்காரங்கள் எல்லாம் அது கும்பாபிஷேகம் பண்ணி சிறப்பா வழிபாடு பண்றாங்க. அப்போ 30 வருஷம் முன்னக்கூட்டி அந்த சிவன் கோயில்ல ஆளே கிடையாது. விபூதிய கோயில்ல பூசிட்டு அங்க தட்டிட்டு வந்துடுவாங்க. காரணம் என்னன்னா, அந்த பஸ்பத்தை குடும்பத்துக்கு கொண்டு போக கூடாது அப்படின்னு ஒரு இது. ஆனா இப்போ விபூதியை வாங்கி வீட்டுல சேகரிக்கிறது தான் மனிதனுக்கு விஷயமா போச்சு. வீட்டுல எடுத்துக்கிட்டா கந்த விலாச விபூதி, சித்தநாத விபூதி வீட்டுல எடுத்து பூசிட்டு போயிடுறது. அப்போ சிவன் வரம் கொடுத்தாரு. சிவனை நோக்கி தவம் இருந்து ஒரு வரத்தை பெற்றான். யாரு சிரசுல கை வச்சாலும் சிரசு வெடிக்கணும்னு. அப்ப அந்த வரத்தை வாங்கின அசுரன் என்ன பண்ணுவான்னா, சிவன் நெத்தியிலேயே கை வைக்கணுங்கும் போது சிவன் ஒரு அரளி மூட்டுல ஒளிஞ்சிருவாரு. இந்த கதையை நீங்க கேட்டிருப்பீங்க. அப்போ கிருஷ்ணரை வரும்போது என்னையா அப்படின்னு போய் என்கிட்ட அந்த அசுரன் வரத்தை வாங்கி ஏன் சிரசுலயே கை வைக்க வர்றான். அப்போ மோகினி அவதாரம் எடுக்கிறாரு கிருஷ்ணர். அப்ப அந்த அசுரனோட சிரசு வெடிச்சு இதாகி போறாப்புல. அப்ப அந்த சிவனுக்கு அந்த கிருஷ்ணன் மோகினி அவதாரத்து மேல ஒரு மோகம். அந்த மோகத்துல கையில பிறக்கிறாரு ஐயப்ப. இந்த கதை தான் தெரியும். அப்ப அந்த மோகினி அவதாரம் என்ன, அந்த சிவன் என்னன்னு ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கிடணும். அப்ப அந்த அசுரனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை நெத்தியில பஸ்பத்தை பூசிட்டாலே சிரசு வெடிச்சதுக்கு சமம். ஆனா இந்த சிரசு வெடிக்கிறதுக்கு தான் மனிதன் எல்லாம் காரணமா இருக்கிறான் தவிர, இந்த தலை என்பதை புதைக்கணும். தலை என்பது ஒரு குருவோட ஒரு பொருள். மாதா பிதா குரு தெய்வம். அப்ப இந்த குருவோட ஒரு பொருளை மண்ணில் புதைக்கிறது தான் கலாச்சாரமே, தமிழ் கலாச்சாரம். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை ஏன் கட்டினான்? மகன் உலகத்தை கட்டி ஆண்டா ராஜேந்திர சோழன். இந்த புராண வரலாறு எல்லாம் படிப்பாங்க, பாட புத்தகத்துல சொல்லி கொடுத்த மாதிரி படிப்பாங்க. ராஜராஜ சோழன்னா கஜேந்திர சோழன், மகன் ராஜேந்திர சோழம்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். அத்தி என்பது அப்பனோட பேரு,
வரதர் என்பது அரியோட பேரு, மகன். அத்தி வரதர் என்றால் அப்பனும் மகனும். ஆனா வரலாறுல படிச்சது என்ன? ராஜராஜ சோழன் தஞ்சை ஆண்டான், ராஜேந்திர சோழன் மகன் உலகத்தை கட்டி ஆண்டான், பாண்டிய மன்னன் மதுரை ஆண்டான், சேர மன்னன் கேரளாவை ஆண்டான். இது 3 பொருள், 3 அரசனா நீங்க படிச்ச பாடம். சேரன் என்றால் சமுத்திரம், சோழன் என்றால் சந்திரன் நிலா, பாண்டியன் என்றால் தெய்வ யானை. தெய்வ யானைக்கு பேரு பாண்டியன். தேவேந்திரன் இந்திரராணி, தேவேந்திரன் இந்திரராணி, தெய்வ யானை முருகனுக்கு முதல் தரம். நீ படிச்ச பாடம். நம்பிராஜன், நம்பிராஜனோட நங்கை, நங்கை மோகினி அவதாரம், மோகினிக்கு பிறந்த வள்ளி. அப்போ தெய்வ யானை யாரு? நம்பிராஜனோட நங்கை மோகினி அவதாரம் என்ன? அப்ப மோகினி மகள் வள்ளி, வள்ளி அம்மை. அப்ப இதெல்லாமே ஒரு கதையா மனிதனுக்கு உருவாக்கி இருக்குன்னா, மனிதன் எந்த பாடத்தை படிச்சாலும் மனிதன் ஒரு இறை வழிபாடு பண்றது என்னன்னா, நம்ம சரீரம் அழியாம பாதுகாத்துக்கிடணும். நம்ம எல்லாம் கத்துக்கிட்டது பூரா இந்த கண்ணு மூலமா எல்லாம் கத்துக்கிட்டோம். ஆனா அந்த கண்ணு ஒரு நாள் நின்று போகும். அப்பந்தான் சொந்த பந்தம் சொல்லுவோம், அவரு முடிச்சிட்டாருங்க, எல்லாருக்கும் சொல்லி அனுப்பியாச்சு. அப்படிங்கும் போது இந்த கண்ணானது அனைத்து பேர் பேசினது பூரா கேட்கும். ஆனா பேசதான் திறன் கிடையாது, ஜடலம் ஆயிட்டு. ஆனா அந்த கண்ணு சிறு குழந்தையா இருந்து கண்டது போனது எல்லாத்தையும் அது ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா காதால கேட்க மட்டும்தான் முடியும். சொந்த பந்தம் எல்லாம் சொல்லியாச்சு, அந்த ஊர்ல இருந்து ஆள் வந்தா தூக்கிடலாம், 4 மணிக்கு தூக்கிடலாம், 5 மணிக்கு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த கண்ணு ஓடிக்கிட்டு இருக்கும்போது செவி கேட்கும். ஆனா சொந்த பந்தத்துக்கு கேட்காது. ஆனா அப்புறம் கொண்டு நெருப்புல வைக்கிற பத்தி அதுக்கு பேரு நரகம். அது நரக தண்டனை. ஒவ்வொரு மனிதன் கத்துக்கிட்ட பாடத்துல மனிதன் கொடுக்கிற ஒரு தண்டனை. காசியில் இறந்தால் முக்தி. ஒரு மனிதனுக்கு இறப்பு கிடையாது, பிறப்பு தான். நீ இறந்துட்டான்னு சொந்த பந்தம் சொல்லும் போது நீ பிறக்க போற மறுபடியும். அண்ணாமலையை நினைத்தால் முக்தி. ஒரு ரத்தம் நின்று போச்சு, மறுபடியும் அந்த ரத்தம் ஒரு கருவா பிறக்க போகுது. அதுதான் அண்ணாமலையை நினைத்தால் முக்தி. ஆனா மூவ் எடுத்துட்டு சாவச்சா சக்தி, சாவ எடுத்துட்டு மூவ் வச்சா முக்தி. திருவாரூர்ல பிறந்தால் முக்தி. ஒரு தாயோட சதைய பிறந்துட்டு ஒரு குழந்தை பிறந்துட்டு, அந்த குழந்தை தான் ரதமா நடக்க போகுது. அதுக்குதான் திருவாரூர்ல தேரு. அது ஒரு மனிதனோட சரீரம் என்பது தேரு. சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் முக்தி. சிதம்பரம் தரிசனம் பார்ப்பதுக்கு உனக்கு என்ன முக்கியம் தேவைன்னா, உன் கண்ணு இருந்தா தான் சிதம்பரம் தரிசனம் பார்க்க முடியும். ஆனா முருகன் இருக்கும் இடம் முக்தி. முருகன் எங்க இருக்கிறாருன்னா உன் தலையில தான் இருக்கிறாரு. அதான் மாதா பிதா குரு தெய்வம். அப்ப விநாயகன், பார்வதி தோற்றி வைத்த விநாயகன், சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த முருகன், மகாவிஷ்ணுவிலிருந்து தோன்றிய பிரம்மா. அது நீ அறிகிறது. அந்த பிரம்மான்னு அறிகிறவன் தான் நமச்சிவாயா பஞ்சாட்சர மந்திரம். அப்போ 3 ஆச்சு. 4வது அகத்தியர். அகத்தியர் என்றால் உன் அகத்துல ஒரு பொருள் உண்டு. உன் அகத்துல என்ன பொருள்? முக்கியமான பொருள்னா கண்ணு தான். இந்த கண்ணை வச்சுட்டு தான் உனக்கு சகலது நீ கத்துக்கிட்ட. ஆனா இந்த கண்ணு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னன்னா, அக்னியில கொண்டு போட்டுருது. என்று சாம்பலை பூரா எடுத்துட்டு காசி ராமேஸ்வரம் அந்த நதியில கரைச்ச இந்த நதியில கரைச்சங்கிற. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, தோஷங்கள் விலகுதான். உன் குடும்பத்துக்கு தோஷங்கள் அன்னைக்கு தான் ஆரம்பிக்கும். தந்தையை எரிச்சா பிள்ளைக்கு அதே கதிதான், பிள்ளை எரிச்சா அதோட வாரிசுக்கு அதே கதிதான். இதை அறிகிறது தான் ஆன்மீகம். ஆனா சித்தர் வழிபாடு, பெரிய சித்தர் வழிபாடு எல்லாருமே அவங்கவுங்க குருமாரை கொண்டு மறைச்சிட்டாங்க. நான் அவரோட பக்தரு, இவரோட பக்தரு அப்படிங்கிறாங்க. அப்போ உன் குருவா இருக்கிறவரை மண்ணுல மறைச்சா நீனும் அதே போல மண்ணுல தானே மறையணும். உன் தாய் தந்தைக்கு என்ன கொடுக்கணுங்கிறத அறியறதுக்கு தான் நீ ஒரு மகான்கள் யோகிகள் அறியப்படுற. ஆனா இந்த யோகிகள் என்ன ஆகுறாங்க, அதே போலதான் உன் மாதா பிதாவை ஆக்கணும். ஆனா நீ போயிட்டு சர்க்குருவே சித்தர் ஐயாங்கிற. ஆனா சித்தர் என்றால் குரு தலை, விநாயகருடையது. விநாயகருடையது குரு. அகத்தியரே விநாயக பெருமானை பார்க்கும்போது, ஐயோ விநாயக பெருமானே நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னா இங்க இருக்கிறாரு குரு. ஆனா இந்த குருவுக்கு நீ தண்டனை கொடுக்கறது எல்லாமே இந்த பாரத பூமியில எரிச்சிருதிய. இந்த எரிச்சா என்ன ஆகும்னா, கரி மேகமாயி நீராயி உங்களெல்லாம் அழிச்சிடும். இப்போ சமீபத்தில் சென்னையில நடந்தது வெள்ளம், அது சென்னையில தானே நடந்தது. அப்ப கேரளாவில் நடந்தது, இப்போ ஆந்திராவில் நடக்குது. இனி அடுத்தப்பல எங்கெங்க நடக்கும்னா, அந்த கரி மேகம் எல்லாம் உங்களை ஒரு நாள் அந்த வெள்ளம் கொண்டு போயிடும். அதுதான் கதையே.
காவேரி கதை பொன்னி நதி கதை காவேரி. அப்படின்னு இந்த கதாநாயகன் யாருன்னா நாரதகர். ஆனா நாரதகர் உச்சரிச்ச மந்திரம் என்ன? நாராயணா நாராயணான்னு தான். இந்த அண்ட சராசரத்துல மனித இனத்தை தோற்றி வைத்தது யாரு? பரம்பொருள். அந்த பரம்பொருள் அறிகிறது தான் விஷயமே. எல்லாருமே சிதம்பரம் ரகசியம், பெரிய ஒரு ரகசியம். அந்த சிதம்பரம் ரகசியம் யாருக்குன்னா மகாவிஷ்ணுவுக்கு தான், நாராயணனுக்கு தான் அந்த சிதம்பர ரகசியமே. ஆனா ஆனந்த தாண்டவம் பார்த்தாரு மகாவிஷ்ணுன்னு தான் நீ படிச்சிருக்கிற. ஆனா அந்த ஆனந்த தாண்டவம் ஆடுறவர் தான் அந்த பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறவர் மகாவிஷ்ணு. அப்ப விஷ்ணுல இருந்து தோன்றிய 5 முகம். அந்த 5 முகத்துல 4 முகம் தான் நீ படிச்சிருப்ப. 5வது முகம் சிவனோட கையில. ஆனா படிச்ச பாடத்துல அந்த பிரம்மாவை நீ மறந்துடுற. உனக்கு அண்ட சராசரில சிவன் தான் பெருசு. அப்ப 2 சக்தி தான். சி என்பது விநாயகன், வா என்பது சரஸ்வதி. அப்ப நீ அறியப்படுற இந்த 2ம் மண்ணில மறைஞ்சாதான் சிவன், வாழும் போது அரி. அப்போ சிவனுக்கு 4 மகன் அப்படின்னு சொன்னா ஒரு தாய் தந்தைக்கு தோன்றதெல்லாம் மக்கமாறுதான். அன்றைக்கு 4 கதை, இன்னைக்கு 40 கோடி கதை என்ன போல உருவாக்கிக்கிட்டியே. ஆனா அழியது என்னன்னு கேட்டீங்கன்னா 18 நாள் போர். இப்போ ரஷ்யா உக்ரைன் போர், அடுத்தல ஆப்கானிஸ்தான் தாலிபான், அப்புறம் அமெரிக்கா, இப்படி எல்லா நாட்டிலும் போர் நடந்தது. இதெல்லாம் போர். உலகமே இருட்டாயி 18 நாள் உனக்கு விடியவே விடியாது. 18 நாள் போர், மகாபாரத போர். வியாசர் சொல்லி வித்ய விநாயகர் எழுதின போர் நடக்க போகுது. 18 நாள் உனக்கு விடியவே விடியாது. நீ என்ன செய்வ? விடிஞ்சாதானே உனக்கு வேலை வெட்டி, கல்வியை கத்துக்கிடணும், காசு பணத்தை சம்பாத்தியம் பண்ணணும், வட்டியை வாங்கணும். அனைத்து இது உனக்கு இந்த விடிஞ்சிட்டு அப்படிங்கும் போதுதான் உன் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்கிற. ஆனா ஒரு நாள் உனக்கு விடியலன்னா உனக்கு அன்னைக்கு தெரியும் மகாபாரத போர்னா என்னன்னு. ஆனா உனக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் 3/9/2020 3/9/2020 உலகமே இருட்டுன்னு. ஆனா 9ஆம் மாசம் வரல, உனக்கு 3ஆம் மாசம் வந்துட்டு ஆலயங்கள் எல்லாத்தையும் பூட்டியாச்சு, மனித இனம் வெளியே நடக்க முடியாம ஆச்சு. ஆனா இப்ப 4 வருஷம் தாண்டியாச்சு. மனித வாழ்க்கை இயல்பான வாழ்க்கை. மனித வாழும் போது மனித மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கத்துக்கிடணும். ஆனா அந்த மனித இனத்துக்கு எல்லோரும் நேரத்துக்கு நேரம் சாமியை கும்பிடுறான், தவறும் பண்றான், நேரத்துக்கு நேரம் சாமியை கும்பிடுறான். எனக்கு காளி கனவுல வந்தா, எனக்கு முருகன் கனவுல வந்தாரு, நான் பாத யாத்திரை 51 வருஷமா போறேன், ஒரு முருகனை தான் கும்பிட போறேன். ஆனா 50 பேருக்கு எப்படி முருகன் காட்சி கொடுக்கிறாரு? 50 பேருக்கு முருகன் எப்படி காட்சி கொடுக்கிறாரு? பின் இன்னொருத்தன் சொல்றான் சிவனை நான் கனவுல கண்டோம்னு. நீ கனவுல காங்கவே மாட்டேன். ஏன்னா கண் என்பதுதான் சிவன், உன் கண்ணு தான் சிவன். இப்ப நீ தனியா போய் சிவனை கனவுல எல்லாம் காங்க வேண்டாம். நெற்றி கண்ணில இருந்து தோன்றிய 6 முகம் அது எங்கன்னா உன் கண்ணுல தான் இருக்கிறாரு. அப்போ உன் கண்ணு தான் கடவுள். ஆனா அந்த கண்ணு நீ கொண்டு அக்கினியில போட்டுட்டு நீ இறை வழிபாடு ஆன்மீகத்தை பேசுறிய. ஆனா 18 நாள் மகாபாரத போர் அது என்னன்னா கலியுகத்துல நடக்கும். உனக்கு அர்ஜுனன் வேற, கர்ணன் வேற, துரியோதனன் வேற. இது எல்லாமே 5 இந்த 5 எழுத்து மந்திரத்துல உருவாகின கதை தான் பஞ்சபாண்டவர்கள் கதை. அதுல கர்ணன் என்றால் உன் கண்ணு தான் கர்ணன். சூரியன்ல இருந்து தோன்றப்பட்ட கண்ணு ஒரு தாயில கருவா உருவாகுது. உன் கருவுல உருவாகும் போது உனக்கு கை காலெல்லாம் உன் தாயோட கருவுல உருவாகாது, உன் கண்ணு தான் உருவாகும். அந்த கண்ணு தான் தலையாகுது, தலை உடம்பாகுது, கையாகுது, பாதமாகுது. ஆனா நீ கடைசியில நீ இந்த ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை நரகம். ஆத்மா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா உன் உடல் தான் ஆத்மா. நீ ஆத்மா வேற உடல் வேறன்னு நினைச்சுக்கிட்ட கிடையாது. மகாபாரத போர் மனித இனத்துக்கு உருவாக்கப்பட்ட கதை. ஆனா மனித உடலை பூரா எரிச்சு கரிமேகம் பூரா ஒரு சங்கமா கூடிட்டு, அந்த சங்கமா கூடுனா கரிமேகம் ஆயிட்டுனா அது நீரா தான் வரும். அந்த நீர் ஒன்னு அழிச்சு போடும். ஆனா அழிக்கிறது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா 18 நாள் உலகமே இருட்டாக போகுது. நீ விடியும் இன்னும் விழிய மூடி தூங்குனதெல்லாம் போதும், உனக்கு இன்னும் விடியாம ஆக போகுது. நீ என்ன செய்வ? மறுபடியும் விடிய வைக்கிறதுக்கு உன் காசு பணம் பொண்ணும் பொருள் எதுவுமே செல்லாது. அதான் இறைவன் மனித இனத்துக்கு இறைவன் காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். மறுபடியும் சூரியன் உதயமானதானே உனக்கு விடியும். நீ வேலைக்கு போவ, சம்பாத்தியம் பண்ணுவ, சந்தோஷமா இருப்ப. உனக்கு விடியவே இல்லைன்னா நீ என்ன செய்வ? அதுக்குதான் விடியும் என்று விழிய மூடி தூங்கிறாத, உனக்கு விடியாம ஆக போகுது. 18 நாள் அதுக்குதான் 18 படி சபரிமலை, 18 அத்தியாயம் பகவத்கீதை. நீ சொல்ற 18 சித்தர், அந்த சித்தர்ல குரு அகத்தியர் தானே. அகத்தியர் என்றால் அத்தி உன் தலை. அதுதான் அகத்தியர் விநாயக பெருமானே அப்படின்னு கொட்டுனது.
18 நாள் மகாபாரத போர். அது மனித இனத்துக்கு சொன்ன பாடம். அது எதோ புராண வரலாறு நடந்தது. இனிமே எங்க நடக்க போகுது? நம்ம சுதந்திரமா வாழலாம், சுதந்திரமா நம்மளை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. சட்டம் கூட்டம் சேர்ப்பவனுக்கு தான் சட்டம். கூட்டம் இல்லாதவன் அவன் அனாத. ஐயோ தெய்வமே, எனக்கு நீதியே கிடையாதா? எனக்கு அநீதி மட்டும்தான் நடக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே நாள் நீதி. ஒரே நாள் நீதினா சூரிய உதயமாகாம 18 நாள் போக போகுது. நீ 18 நாள்ல நீ படிச்ச பாடம், ஆன்மீகம் எல்லாமே டோட்டலா முடிய போகுது. விடியாம நீ என்ன செஞ்சிருவ பாரு. விடியலன்னா உன்னை கடல் அப்படியே உன்னை சுருக்கிரும். கடல் சுருக்கிரும். அதுக்குத்தான் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி கடல் பெரும் கருணை. உனக்கு அந்த சராசரத்துல ஒரு தனியா கிடக்கிற ஒரு பொருள் கடல் தான். அந்த கடல் தான் உன் கரிமேகத்தை பூரா வாங்குது. உன் உடம்ப கொண்டு எரிச்சிட்டா கரிமேகம் நீர்ல தான் கலக்கு. உனக்கு கன்னியாகுமரிக்கு போனா சூரிய உதயம் பார்ப்ப, சூரிய மறையறத பார்ப்ப. அப்ப நீ சூரிய உதயமாகும் போது நமஸ்காரம் பண்ற. சூரிய மறையும் போது நமஸ்காரம் பண்ணாதானே மறுநாள் வரும். நீ உதயமாகும் போது பண்ணி 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 அதை மறைக்க வைக்கிற. ஆனா சூரிய உதயமாகும் போது நமஸ்காரம் பண்ணணுமா? சூரிய மறையும் போது நமஸ்காரம் பண்ணணுமா? மறையும் போது நமஸ்காரம் பண்ணாதான் நாளை உனக்கு விடியும். ஆனா நீ எல்லாமே தவறுதான் பண்ணியிருக்கிற. உனக்கு 18 நாள் விடியாம ஆக போகுது. விடியாம ஆக போகுது. அதுக்குதான் 18. 1 என்பது கா, ஆ என்பது 8. ஆனா நீ என்ன சொல்ற? அகத்தியர் ஆ என்பது 8, கா என்பது 1. அப்ப 81. இந்த தமிழ் வார்த்தை எல்லாமே அறிவு மதியோடையது, முருகனுடையது. முருகன் எங்க இருக்கிறாருன்னா உன் கண்ணிலையும் நாக்கிலையும் தான் இருக்கிறாரு. ஆனா உனக்கு முருகனையும் தெரியல, விநாயகரையும் தெரியல, ஐயப்பனையும் தெரியல, அகத்தியரும் தெரியல. ஆனா இந்த பாரத பூமியில சர்க்குரு பெரிய பெரிய மகான்கள்லாம் நிறைய பேர் பெருத்துட்டாங்க. இன்னைக்கு ஆண்டியா இருந்தாலும் நாளைக்கு அரசன், அரசா இருந்தாலும் ஆண்டி. அந்த ஆண்டி எங்க போறான்னு கேட்டீங்கன்னா சுடுகாட்டுக்கு போகும்போது தான் ஆண்டி ஆகுவான். இல்லைன்னா அவனை ஏதாட்டும் ஒரு பற்று ஒட்டிக்கிட்டே இருக்கும். பற்று அறுக்கிறது எங்கன்னா சுடுகாட்டுல தான் இருப்பாங்க. ஆனா சுடுகாட்டுக்கு போகும்போது அவன் ஒண்ணுமே கிடையாதப்பா, அவன் ஆண்டி ஆயிட்டான் அப்படிங்கிற மனித இனத்துக்கு ஒரு பாடம். இப்போ உலகமே இருட்டாகும் போது நீ எல்லாம் ஆண்டி தான், உனக்கு வேலை வெட்டி கிடையாது. எப்பா அந்த கொரோனா லாக்டவுன் டயத்துல மனித இனத்துக்கு ஒரு மனிதாபிமானமே இல்லை. 10 ரூபாய்க்கு வித்த பொருள் 15 ரூபா, 15 ரூபாய்க்கு வித்த பொருள் 40 ரூபா. மனித இனமே. அப்ப அந்த காசு பணத்து மேலதான் உனக்கு ஆசை. ஆனா நீனும் மரணப்படுவ, நீனும் மரணப்படுவேன்னு ஒரு பயம் கிடையாது. அப்ப உனக்கு காசு பணம் சம்பாத்தியம் பண்ணணும். உனக்கு காசு பணம் சம்பாத்தியம் பண்ணணும். ஏன்னா ஒரு நாளைக்கு நீ ஒரு ஆண்டவனை வழிபாடு பண்ண போற, புரியுதா? ஆனா வழிபாடு எல்லாம் பண்ணாலும் ஆண்டவன் என்பது உன் கண்ணில் இருக்கிறாரு நீதி. உன் சொந்த பந்தம் மறைஞ்சிட்டு அவன் இறந்துட்டான்னு சொல்லும் போது உன் கண்ணு பேசும். நரகத்துல கொண்டு போட போறானும் போது நீ வாயை தொடர்ந்து பேசவே இயலாது. உன் சொந்த பந்தம் கொண்டு போய் எரிமேடையில வச்சு எரிக்கும் போது அப்ப நீ கிடந்து கத்து. அந்த கத்துற சவுண்ட் யாருக்குமே கேட்காது. அதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய நரக தண்டனை. மண்ணில குழி தோண்டி புதைக்க உனக்கு நேரம் கிடையாது. உனக்கு பல ஏக்கர் சொந்தம், பல ஏக்கர் கணக்கில் உனக்கு சொந்தம். காசு பணம், உன் பணம் ஒண்ணு சுடுகாட்டுக்கு போகும்போது வராது. உனக்கு மனித வாழ்க்கையில கத்துவிடக்கூடியது 2 பாடம் தான். நீ நரகத்துக்கு போறியா, சொர்க்கத்துக்கு போறியா? ஆனா சொர்க்கத்தை விரும்பு. சொர்க்கத்தை விரும்புனா நீ மண்ணில மறைஞ்சிட்டா மறுபடியும் நீ மனிதனா பிறப்ப, உன் ஆன்மீக வழிபாட மீண்டும் தொடருவ. ஆனா எரிச்சிட்ட காக்கா பிறவிதான். கா கா கான்னு கத்தணும். அதுதான் காக்கா, ஒரு காக்கா இறந்து போனா காக்காக்கள் சங்கம் பூரா கூடி உனக்கு உணர்த்துது. காக்கா பிறவி ஆயிட்ட, இப்ப மரணப்பட்டுட்டோன்னு அந்த காக்கா கூட்டம் எல்லாம் கூடுது. எதுக்குன்னா மனிதா எப்படி காக்காவை ஆகுறான்னா உடம்பு எரிஞ்சிட்டுனா கரிமேகம் காக்கா பிறவி. மனித உடலை புதைச்சிட்டா உனக்கு மனித பிறவிதான். நீ எல்லா பிறவியும் மனிதனா வந்திருக்கிற. இப்ப நீ அறிஞ்ச ஆன்மீகத்துல உனக்கு எல்லாம் அசுர கூட்டத்து கூட சேர்ந்துட்ட. இந்த சந்தனம் குங்குமம் தொடணும், ஆனா நீ சாம்பலை தான் தொடுத. கேட்டா சிவன் எரிச்சு உடம்ப பூசினாரு. சதிதேவி ஏன் அக்னியில இறங்கினா, சீதா ஏன் அக்னியில இறங்கினா? எல்லாம் சாம வேதம், நெருப்பை சார்ந்தது. ஒரு நெருப்பு என்பது மனித உடலுக்கு கொடுக்க கூடாதுங்கிறது தான் பாடம். அந்த பாடத்தை நீ தலைகீழ படிச்சுட்டு நீ ஆன்மீக வழிபாடு பண்ற, புரியுதா? 18 நாள் உலக மகாபாரத போர் நடக்க போகுது. 18 நாள் உனக்கு விடியாது. உனக்கு 18 நாள் விடியாது. ஆனா விடியும் அப்படின்னு சொன்னா உன் நாட்டோட அதிபர் இல்ல, எவனாலே முடியாது. இது அறியறது தான் ஞானம். பரமாத்மா, பரமாத்மா யாரு? உன் கண்ணை உருவாக்கி உன் தேகத்தை உருவாக்கின ஆத்மாக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனை நரகம். கேட்டா சிவனோட பேரை சொல்ற. பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறவரே அண்ட சராசர பரம்பொருள் சிதம்பரம்.
அம்மை சிவகாமி, அப்பன் சிதம்பரம். உனக்கு சிதம்பரமும் தெரியாது, சிதம்பகாமியும் தெரியாது. உனக்கு தெரிய வரும். உலக மகாபாரத போர் இனிமேதான் நடக்க போகுது. உலக நாட்டில் எந்த நாடும் ஜெயிக்க முடியாது. உலகமே இருட்டு. 18 நாள். ஆனா அந்த 18 நாள்ல நீ இருப்பியா இருக்க மாட்டியா? இதை மட்டும் கத்துக்கோ, புரியுதா? ஆனா 19வது நாள் சூரிய உதயமாகும். ஆனா நல்லவன் மட்டும்தான் இந்த பூமியில வாழ்வான். மற்றவன் எல்லாம் போயிருவான். எங்க போயிருவான்? மறுபடியும் போயிருவான். அப்படின்னு சொன்னா அவன் செஞ்ச தண்டனைக்கு பூரா அவன் அனுபவிச்சு தீருவான். ஆனா இந்த பாடத்தை மனிதன் கத்துக்கிட்டு அடுத்த பிறவிலையாட்டும் மனிதனா பிறக்கணும். மனிதாபிமானத்தோட வாழணும். இதை அறியறதுக்கு தான் ஆன்மீக வழிபாடு, இறை அச்சம். உனக்கு மதம் என்பது சங்கம், ஜாதி என்பது அடையாளம். ஆனா உனக்கு மதங்கிறது பெருசு, ஜாதி என்பது பெருசா போச்சு. சங்கம், ஜாதி, மதம் இது எல்லாமே மனித இனத்துக்கு உருவாக்கப்பட்டது, புரியுதா? ஆனா மற்றுள்ள மதங்கள் எல்லாம் புதைக்கப்படுது. ஆனா நீ சொல்ற இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன், நாங்கெல்லாம் இந்த பூமிக்கு சொந்தக்காரன் சொல்ற. ஆனா நீ படிச்ச பாடத்துல என்ன படிச்சுக்கிட்ட? உடம்பு எரிக்கிறது. ஆனா மற்றுள்ள மதமெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்தது. ஏய், அண்ட சராசரம் என்பது வெளிச்சம், சூரியன். வெளிச்சம் சூரியன். அந்த சூரியன் தான் அரி. அந்த அரிய இருந்து தோன்றிட்டு நீ அழிஞ்சு போற. ஆனா 18 நாள் போர் மாற்றவே முடியாது. நடக்கா இல்லையான்னு மட்டும் பாரு. 18 நாள் உனக்கு விடியாது. நீ விடின்னு தூங்கினதெல்லாம் போதும். காசு, பணம், உன் சொத்து, சுகம் எல்லாமே தண்ணியில போகுது, புரியுதா? தண்ணி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி. உனக்கு 12 ஜோதிர்லிங்கம் பெருசு. 12 ஜோதிர்லிங்கம். ஆனா ஜோதி என்பது வெளிச்சம். அதுல இருந்து உருவான நீ லிங்கமா ஆகணும். அதுதான் உனக்கு பாரதத்துல 12 ஜோதிர்லிங்கம் வச்சிருக்கு. உனக்கு ஜோதியும் தெரியாது, லிங்கமும் தெரியாது. ஏன்னு கேட்டா காசிக்கு போனேன், நான் ராமேஸ்வரம் போனேன், அடுத்தால இமயமலைக்கு போனேன். இமயமலைக்கு போனாலும் அந்த சிவலிங்க வழிபாடு. நீ மண்ணில மறைஞ்சா கேதார்நாத், கேதம்னா இறந்துட்டான்னு அர்த்தம். இறந்துட்டா புதைக்கணும், லிங்க அடையாளம். அடுத்தால பத்திரி நாராயணன். நாராயணன் யாரு? நாராயணிலிருந்து தோன்றிய சபரி வாசன் ஐயப்பன். கையப்பன், மெய்யப்பன். கையுள்ள கடவுளா பிறந்தது அவரு தான். மெய் அறிவோட பிறந்தது ஐயப்பன் தான். நாவு பேச திறன் உள்ளது ஐயப்பன் தான். நீ வேற எந்த கடவுளை பார்த்தாலும் எல்லாமே பேச திறன் இல்லாதவங்க, இரு கரை இரு பாதம் இல்லாதவங்க. அதுக்குதான் சூரியனுக்கு கைகால் கிடையாது. நீ பாக்குற சந்திரனுக்கு கைகால் கிடையாது. காத்து கைகால் கிடையாது. நீர் கைகால் கிடையாது. ஆனா இந்த 5 சேர்ந்து ஒரு மனித இனத்துக்கு எல்லா கழிவும் கொடுத்துருக்கு. எல்லா உயிரினத்திலையும் மனிதன் வந்து பேச திறன் உள்ளவன். ஆனா நீ என்ன பேசி கத்துக்கிட்ட? என்ன பேசிக்கிட்ட? குழந்தை பிறந்துட்டுங்க, இவர் இறந்துட்டாருங்கிற. ஆனா இறப்பு பிறப்பு அறியறதா மனுஷன் வாழ்க்கையிலே. மனிதனுக்கு மதம் பெருசு, ஜாதி பெருசு. அந்த ஜாதிக்கு முன்னகொட்டி தான் ஜோதி. உன் கண்ணு தான் ஜோதி. உன் கண்ணு தான் உயர்ந்தது தாழ்ந்ததெல்லாம் காட்டி தருது. ஆனா கடைசியில் உன் கண்ணை கொண்டு நெருப்புல போடுது. இப்ப சுலபமா எரிமேடையை கண்டுபிடிச்சிட்ட. நீ எல்லாம் காக்காவாதான் ஆகி கான்னு கத்தி இந்த பூமியை எல்லாம் கடல் ஆக்க போறிய, நீர் ஆக்க போறிய, புரியுதா? நீ ஆந்திராக்கு நடந்தது, கேரளாக்கு நடந்தது, சென்னைக்கு நடந்தது எல்லாம் நினைக்காத. மொத்த டோட்டலா இந்த மலை எல்லாம் உயரமா இருக்குன்னா அந்த மலை மட்டத்துக்கு தண்ணி வரும். உனக்கு இமயமலை பெருசுன்னா அந்த இமயமலை எப்படி உருவாகுச்சு? இந்த கடல் மூலமா உருவாகுச்சு. ஆனா மலை மட்டத்துக்கு தண்ணி வந்துட்டா நீ எங்க போய் வாழுவ? நீ மீனா ஆயிர வேண்டியது. அதுக்குதான் மச்ச அவதாரம். பெருமாளோட அவதாரம் நீ படிச்ச பாடம் மச்ச அவதாரம். பெருமாளோட கடைசி அவதாரம் தான். இந்த வேதங்களை தவறுதலா பயன்படுத்தினா மச்ச அவதாரம். எல்லா மனிதனும் வெள்ளத்துல போயிட்ட மீன் தான். நீ மிதந்து போக ரெடி ஆயிக்கும். 18 நாள் உனக்கு சூரிய உதயமே ஆகாது, புரியுதா? அருட்பெருஞ்சோதி கடல் பெருங்கருணை. அண்ணாமலை நினைத்தால் முக்தியே சக்தி. உன் தாயோட உடம்புல ஓடுற ரத்தம். இதை புதைச்சிட்டா மறுபடியும் பிறக்கும். ஆனா அதை கொண்டு நெருப்புல போட்டுட்டு நீ அண்ணாமலை நினைத்தால் முக்தி, திருவாரூர்ல பிறந்தால் முக்தி, சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் முக்தி. உன் கண்ணை எரிக்காம பாதுகாக்கிறது தான் ஆன்மீகம். உன் கண்ணை இருக்க போய் தான் ஆன்மீக வழிபாடு அது இதுன்னு சொல்ற. உன் குருடனை கொண்டு போய் இதான் சிவலிங்கம், இதான் நடராஜ பெருமான் நாட்டியம் ஆடுற லிங்கம் சிலை அப்படின்னு சொன்னாலும் குருடனுக்கு தெரியாது. அவன் காது தான் கேட்கும். அதான் மரணப்பட்டா உன் காது கேட்கும், கண்ணு பேசாது. மரணம் என்பது இல்லை. மறுபடியும் மனிதனா பிறந்து நீ உடம்புல நீ என்னென்ன உச்சரிச்சு அது மறுபடியும் அதே உச்சரிக்க வருவ. ஆனா நீ எரிமேடையில கொண்டு போய் சொந்த பந்தத்தை எரிச்சிட்டு நீ துக்கத்தை கொண்டாடுத. ஒரு பிராமணரை கூப்பிட்டு தோஷங்கள் விளக்குற. பிரம்மஞானம் அறிந்தவன் தான் பிராமணன். இந்த பூமியில வாழ்ற பிராமணனுக்கு யாருக்கும் பிரம்மஞானம் தெரியாது. ஆனா அந்த பிராமணன் சொன்னாதான் நீ எல்லா சமுதாய சடங்கப்புறம் எடுத்துக்கிடுத.
அவனுக்கு பிரம்ம ஞானமே தெரியாது, அவன் நாசமா தான் போவான். புரியுதா? இந்த பூநூல் போடுறது என்னன்னா பாதி தாயோடதும் பாதி தந்தையோடதுங்க அறியதான் பூநூல். அவன் தாய் தந்தைன்னு சொல்லி தந்திருக்கிறானா? அவனுக்கு சிவகாமி என்ன சிதம்பரம் என்னன்னே தெரியாது. கேட்டா சைவம் சிவகோத்திரம், வைணவம் நாராயண கோத்திரம். அப்ப எதிலிருந்து எது தோன்றிச்சு? வைணவத்திலிருந்து சைவம் தோன்றிச்சு. ஆனா உனக்கு சைவம் தான் பெருசா தெரியுது, வைணவம் பெருசா தெரியல. ரெண்டும் அப்பனுடையதுதான், அம்மையுடையதுதான். புரியுதா? உனக்கு அன்பே சிவம், நீ அந்த பரிகாரம் பண்ணு இந்த பரிகாரம் பண்ணு உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி உன்னை ஏமாத்ததுக்கு நான் ஆளு கிடையாது. புரியுதா? சத்தியம் பொய்யாகுது, சத்தியம் பொய்யாகுது. அதுதான் நீ பொய்யதான் உலகம் பூரா நீங்க பரப்பிக்கிட்டு அலையுதிய. சத்தியம் பொய்யாச்சுன்னா உனக்கு 18 நாள் மகாபாரத போர், சூரிய உதயம் ஆகாது. நீ என்ன செய்வேன்னு பார்த்துரும். இது மிக விரைவில் நடக்க போகுது. கல்கி திருப்புகழ், அம்மை அப்பனோட புகழ் நடக்க போகுது பாருங்க. அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம்.